Hi friends, welcome to our channel Kalam Streams Achievers. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th ஃபஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் அப்படின்ற பாடத்தில் இருக்கக்கூடிய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக வந்து இதை பார்த்தாலே போதும். ஓகேங்களா? ஏன்னா இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை தவிர மற்றதெல்லாம் வந்து சும்மா கதையாக கொடுத்துருப்பாங்க. வாங்க பார்க்கலாம். இடத்தை அடைத்து கொள்ளக்கூடிய நிறைய உடைய பொருள் என்னன்னு சொல்லுவோம்னா பருப்பொருள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து கூற்று காரணம்னு கேட்கலாம். இடத்தை அடைத்துக்கொள்ளும் மற்றும் நிறைய உடைய பொருள் தான் வந்து பருப்பொருள். பருப்பொருள் 3 நிலையில் இருக்க தன்மம், நீர்மம், வாயு. இது நமக்கு தெரியும். இதை வந்து இயற்பியல் நிலையினும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். பருப்பொருள்களால் பருப்பொருள்களால் வந்து அணுக்களால் ஆனது. பருப்பொருள்கள்னு வரணும் இந்த நேரத்தில். ஓகேங்களா? பருப்பொருள்கள் அணுக்களால் ஆனது. அடுத்து அணுன்றது ரொம்ப சின்ன துகள், அதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு பருப்பொருள் உருவாகுது. ஓகேங்களா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு பெண்ணு உருவாகுது அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன அணுவாக சேர்ந்து ஒரு பெண்ணு மாதிரி உருவாகும். அந்த பெண்ணு பருப்பொருள்னு சொல்லுவோம். ஸ்கேனிங் எலக்ட்ரான் நுண்ணோக்கி, அப்புறம் மூடுக்குள்ளே எலக்ட்ரான் நுண்ணோக்கி. இதன் மூலமாக அணு வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், எந்த அமைப்பில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த 2 நுண்ணோக்கியையும். 2 தத்துவ மேதைகள் கொடுத்துருப்பாங்க. ஒருத்தர் வந்து இந்திய தத்துவ மேதை கனடா, இன்னொருத்தர் டெமோக்ரட்டிஸ். கனடா என்ன சொல்கிறாரு அப்படின்னா பருப்பொருள் அப்படின்றது சின்ன துகள், அது வந்து பரமாணு அப்படின்னு சொல்லி அந்த பெயரில் அழைக்கிறார். டெமோக்ரட்டிஸும் அதே தான், பருப்பொருள்ன்றது ஒரு சிறிய துகள், ஆனால் அதை அட்டாமஸ் அப்படின்ற பெயரில் அழைக்கிறார். இவர் 2 பேரோடைய கருத்து வந்து ஒரே கருத்தாக தான் இருக்குது. ஓகேங்களா? இது சின்ன துகள் அப்படின்றதுல அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கனடான்றவர் பரமாணுன்னும் டெமோக்ரட்டிஸ் வந்து அட்டாமஸ் அப்படின்ற பேர்லையும் அணுவை வந்து குறிப்பார். அடுத்து 1 மில்லியன் அப்படின்றது 10 லட்சமுக்கு ஈக்குவல்னு கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு சயின்ஸில் தேவைப்படாது, மேக்ஸில் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் இருந்தனால எழுதியிருப்பேன். நுண்ணோக்கியனால் கூட வந்து சில டைம் வந்து என்ன பண்ண முடியாது, இந்த அணுக்களை சரியாக பார்க்க முடியாது. அடுத்து பருப்பொருளின் துகள்களுக்கு இடையே ஈர்ப்பு விசை வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஈர்ப்பு விசை இருக்கனால தான் வந்து இப்போ ஒரு 2 அணு இருக்குன்னா இங்கே இருந்துச்சுன்னா ஒரு ஷேப் இருக்காது. இப்படி வந்துச்சு அப்படின்னா தான் ஒரு சேரோ, இப்போ ஒரு சேரோட கால் இருக்குன்னா நெருக்கமாக இருக்கனால தான் உருவாக்க முடியுது. அடுத்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைத்து கொள்ளும் வகையில் இருக்கக்கூடியது தான் வந்து என்னென்னு சொல்கிறேன், விரவுதல். ஓகேங்களா? அடைத்துக்கொள்ளும் வகையில் துகள்கள் பரவும் பண்பு விரவுதல்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்குது அப்படின்னா இன்னொரு ஹீட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போகும் இல்லையா? ஸோ அதை தான் விரவுதல்னு சொல்கிறோம். இடைவெளியை பொறுத்து திண்மம், திரவம், வாயுன்னு சொல்லியிருக்கோம். அது என்ன அப்படின்னா திண்மத்தில் வந்து இப்போ ஒரு கல் இருக்குன்னா அதுக்குள்ளே இப்படி இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோ அப்படியே நெருக்கமாக இருக்கும். ஓகேங்களா? திண்மத்தில் வந்து ரொம்ப நெருக்கம் இருக்கும், இடைவெளி இருக்காது அந்த அளவுக்கு. திரவத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா திரவத்தில் அங்கங்கே இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் கேப் இருக்கும். இதே வாயுவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருந்துச்சுன்னா இங்கே ஒன்று அப்படி அங்கங்கே தான் இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ வாயுவில் இடைவெளியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும், திரவத்தில் கம்மியாக இருக்கும், திண்மத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படியே இங்கே திண்மத்தில் அதிகமாக போட்டுக்கேன்னா நெருக்கம் அதிகமாக இருக்கும்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து காற்றுக்கு வந்து நிறை இருக்குது. ஓகேங்களா? காற்றுக்கு என்ன இருக்குது, நிறை இருக்குது, இடத்தை அடிச்சுக்கொள்ளுது. அதனால் காற்றையும் நம்ம என்னென்னு தான் சொல்கிறோம், ஒரு பருப்பொருள்னு தான் சொல்கிறோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அழுத்தத்தை பொறுத்து. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதை வச்சு பார்த்தோம். ஓகேங்களா? எவ்வளோ நெருங்கி இருக்குது அப்படின்ற அந்த இதை வச்சு பார்த்தோம். இப்போ வந்து அழுத்தம், ப்ரெஷரை பொறுத்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாயுக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரெஷர் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம், அது வந்து என்ன பண்ணும், ப்ரெஷருக்கு உட்படும். திரவம் ஓரளவுக்கு. ஓகேங்களா? இப்போ தண்ணி இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் இதாகும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஆனால் திண்மத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அழுத்தினாலும் என்ன பண்ண முடியாது, உள்ளே அதுக்கு மேலே போட முடியாது. இப்போ கல் இருக்குது, கல் அழுத்தி அந்த பிளேஸை குட்டியாக்க முடியுமா, முடியாது. இப்போ அழுத்தத்தை பொறுத்துனா வாயுக்கள் தான் ரொம்ப அழுத்தத்துக்கு உட்படும். அடுத்து வாயுவில் வந்து இது அதிகமாக இருக்கும். எது அதிகமாக இருக்கும்னு பார்த்தோன்னா அழுத்தம் அதிகமாக இருக்கும். அழுத்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா ஹீட் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அழுத்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வெப்பம் அப்படின்றது கம்மியாக இருக்கும்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ மூலக்கூறுடைய எனர்ஜி லெவலும் எப்படி தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இதை ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம்லாம் கிடையாது. அடுத்து வாயுன்றது பருமன் கிடையாது. வாயுக்கு என்ன கிடையாதான், பருமன் அப்படின்றது கிடையாது. அடுத்து தூய பொருள்னா என்ன அர்த்தம்னா ஒரே தன்மையால் ஆன துகள்களால் ஆனது. தனிமம் இல்லைன்னா சேர்மம்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஹைட்ரஜன் இருக்குன்னா ஹைட்ரஜன் மட்டுமே இருந்தால் அது தூய பொருள் தான். ஓகேங்களா? அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். தனிமம் ஒரே வகை அணுக்கள் மூலக்கூறுகளால் வந்து, அதாவது மூலக்கூறு 2 இல்லைன்னா 3 இந்த மாதிரி சேர்ந்து உருவாகுது. ஓகேங்களா? அப்போ தனிமம்ன்றது ஒரே வகை அணுக்கள். ஓகேங்களா? தனிமம்னா என்னது, ஒரே வகை அணுக்கள் தான் தனிமம். மூலக்கூறு அப்படின்றது 2 அணு இல்லைன்னா 3 அணு சேர்ந்து உருவாகுது. வெறும் ஹச் மட்டும் இருந்தால் அது தனிமம்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஹச் கூட இப்போ வந்து ஓ சேருது, H2O சேருதுன்னா அதை ஒரு மூலக்கூறுன்னு சொல்கிறோம். H2O சேருது இல்லை, அதுதான் 2 or more சேர்ந்துருக்கு. அடுத்து கலவையில் அடங்கியுள்ள பகுதி பொருளின் அளவு நிலையான விகிதத்தில் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இப்போ H2O இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், H 2 இருக்குது ஆனால் O 1 தான் இருக்குது. அப்போ வந்து கரெக்டாக 2 ஈக்குவலாக நிலையான விகிதத்தில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது 2 இருந்தால் அது 1 இருக்கலாம், எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது கலவை அப்படின்னா என்னென்னா தூய்மையற்ற பொருள் அப்படின்றது அர்த்தம். அடுத்து தங்கம்ல 22 கேரட் இருந்துச்சுன்னா அதில் என்னென்ன ஆட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வந்து
தங்கத்தை பொறுத்த வரைக்கும் தங்கம் ஆட் பண்ணுவாங்க, ப்ளஸ் அது கூட தாமிரம் ஆட் பண்ணுவாங்க, காப்பர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது இல்லைனா நமக்கு தங்கத்து கூட நமக்கு என்ன ஆட் பண்ணுவாங்க, கேட்மியம். ஏஜினா தங்கம். ஓகேங்களா? ஸோ வந்து ஏஜி மற்றும் கேட்மியம் ஆட் பண்ணுவாங்க. ஒன்று காப்பர் இல்லைன்னா கேட்மியம் ஆட் பண்ணுவாங்க. 22 கேரட் ரெடி பண்ண. அடுத்து ரெண்டுக்கும் மேற்பட்ட சேர்மங்கள் சேர்ந்து தான் வந்து எதை உருவாக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு கலவையை உருவாக்கும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து தூற்றுதல், சலித்தல், கடைதல். இது 3 என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். கனமான பொருளிலிருந்து லேசான பொருளை பிரிச்செடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தூற்றுதல் முறையை பயன்படுத்தலாம். வேறுபட்ட பருமன் கொண்ட திண்மங்களை பிரிக்கணும்னா அதுக்கு சலித்தலை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வீடு கட்டும்போது மண்ணை சலிப்பாங்கள்ல, எதுக்கு அதில் இருக்கக்கூடிய கல்லெல்லாம் பிரித்து எடுக்கிறது. அப்போ வேறுபட்ட அந்த பருமன் கொண்ட அந்த திண்மங்களை பிரிக்கிறது. அடுத்தது கடைதல். நீர்மங்களில் கரைந்துள்ள திண்மங்களை வந்து பிரித்து எடுக்கிறதுக்கு கடைதல். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து வெண்ணெயை வந்து நம்ம கடைஞ்சி எடுப்பாங்க பார்த்தீங்களா, அப்படி கடைஞ்சி எடுக்கும்போது வெண்ணெய் வந்து தனியாக அந்த ஓரத்தில் ஒட்டிட்டு வரும்போது அது திண்மமாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதை தான் சொல்லியிருப்பாங்க. இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கடைதல், அதை நோட் பண்ணிக்கோங்க. நீர்மங்கள்லேருந்து எடுக்கிறது திண்மங்களை. ஓகேங்களா? இப்படி தான் கேட்பாங்க. நீர்மங்களிலிருந்து திண்மங்களை எடுத்து பிரிக்கிற முறைக்கு என்ன பெயர்னு கேட்பாங்க. மைய விலக்கல். துணி துவைக்கும் இயந்திரம் மூலம் ஈரம் நிறைந்த துணிகளில் இருந்து நீர் வெளியேற்றப்பட்டு அது உலர்த்தப்படுகிறது. இது வந்து என்ன முறைன்னு கேட்பாங்க. மைய விலக்கலா மைய நூக்கலான்னு கேட்பாங்க. மைய விலக்கல் முறை. உமின்றது கட்டுமான பொருளுக்கு, அப்புறம் உரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மின்காப்பு பொருள், எரிபொருளாக வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நீரில் இருக்கக்கூடிய மாசுக்கள் நீக்கி அக்வா வாட்டர் குடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதை சொல்கிறோம்ல அக்வா வாட்டர்னு சொல்லிட்டு. அது வந்து எந்த ப்ராசஸ் மூலமாக நடக்குதுன்னா எதிர் ஜவ்வூடு பரவல். இங்கிலீஷில் ஆர்ஓ வாட்டர்னு சொல்லுவோம். ஆர்ஓனா என்னென்னா ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். அதை தான் எதிர் ஜவ்வூடு பரவல்னு தமிழில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து மாசுக்கள் நீக்கிறோம், அப்போ நுண் கிருமிகள் இருந்தால் அதை வந்து புற ஊதா கதிர்கள் மூலமாக நீக்கும். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் நமக்கு இது மட்டும் தெரிஞ்சால் போதும். நம்ம நீரில் இருக்கக்கூடிய மாசுக்கள் நீக்கிறதுக்கு நமக்கு எது யூஸ் ஆகுது, எது ஜவ்வூடு பரவல் யூஸ் ஆகுது. அடுத்து நீர் அப்படின்றது ஒரு கலவை கிடையாது அப்படின்னு சொல்லி புக் பேக்கில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. புக் பேக்கில் இந்த 3 மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்கும், அதெல்லாம் பேசிக்காக இருக்குது. ஓகேங்களா? அப்போ நீருன்றது ஒரு கலவை கிடையாது. அடுத்து மரத்தூள், சுண்ணக்கட்டி இதெல்லாம் வந்து சேர்ந்துருந்துச்சுன்னா அது எந்த மெத்தடில் பிரித்து எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தெளிய வைத்து இருத்தலில் தான் வந்து மரத்தூளையும் இதையும் பிரித்து எடுப்பாங்க. இதுன்னு பார்த்தோன்னா சுண்ணக்கட்டி. அடுத்து உளுத்தம் பருப்பு மற்றும் கடுகு. ஓகேங்களா? இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா அதை உருத்துதல் முறையில், ஓகேங்களா, உருட்டி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை பிரிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3 பாயிண்ட் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் புக் பேக்கில், மற்றதெல்லாம் பேசிக்காக இருக்குது. அவ்வளோதான் டோட்டலாக இந்த லெசனில் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்ற இருக்கக்கூடிய பாயிண்ட்டே இவ்வளோ தான். ஓகே. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? டோட்டலாக முடிஞ்சிருச்சு இந்த லெசன். ஓகேங்களா? இந்த லெசனை நோட் பண்ணி வச்சுட்டு நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான ஒரு கேள்வி, போக்சோ சட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இது நம்மளுக்கு சயின்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின் தான். ஓகேங்களா? ஸோ எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம அடுத்தடுத்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லா லெசனுக்கும் கன்யூவாக கொடுக்க பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.